ஆத்தாடி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து பேக் வாங்க மாட்டேன். மாடை பிடிச்சா அந்த 50,000 கொடுத்தது போக இன்னொரு 1000 ரூபாய் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த மாடு பிடிச்சிட்டா பஞ்சாயத்து அப்படின்றது நீங்கள் மாடை அங்கே கொண்டுட்டே வராதிங்க தயவுசெய்து. ஏன்னா என் மாடை நான் இப்படி தான் கொண்டாடுறேன், ஏன்டா என் மாட்டை பிடிச்சேன்னா நீங்கள் தயவுசெய்து மாடை கொண்டாடுறீங்க. நீங்கள் செப்பரேட்டாகவே ஒரு வாடி கட்டி உங்கள் வீட்டிலே நீங்கள் அவுத்துக்கோங்க, வாடி கொண்டாடாதீங்க. அவர் அந்த இடத்துல தூக்கி போட்டது கழுத்து உடஞ்சி ஏதோ ஒன்று ஆகி போயிடுச்சு, ஒரு இது ஆயிடுச்சுன்னா அவர் தாங்க சஃபர் ஆவார். மாடு உள்ள இப்போ ஒரு அரசியல் மாடு உள்ள கட்டைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு யாரும் அந்த அளவுக்கு பேசுறாங்க. இது நல்ல மாடுன்னு எதை வச்சு சொல்றீங்க? வெளியில வந்து பாஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல மாடான்னு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. உள்ள வரங்காட்டியுமே அது நல்ல மாடு, அவங்க மாட்டை அலோவ் பண்ண மற்றவங்கள நான் மண்ணள்ளியா ஓட்டிட்டு வர்றாங்க. எல்லாரும் மாடு வளர்க்குறவங்க தான், அவங்க மட்டும்தான் மாடு வளர்க்குறாங்களா? உள்ள வந்தோடனே அவங்களுக்கு மட்டும் தனி அந்த மாதிரி ஏன் பண்றீங்க? எல்லார் மாடுமே பொதுவாக மாடு வெளியில வர விட்டு பாஞ்சிச்சுன்னா நல்ல மாடு, பாயல்னா போக்கு மாடுன்னு சொல்லி கட்டுறதுனால மாலையால் அவங்களுக்கு என்ன தடை வந்துட போகுது? அந்த பூ அதாவது சந்தன குங்குமம் வச்சு அலங்கரிக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய இதாயிடும். அது கொடுமைப்படுத்துற கண்டிஷன்ல தானே அதை போட்டிருக்காங்க. அது எந்த விதத்துல கொடுமை? கெமிக்கல் இருந்துச்சுன்னா இவ்வளோ மாலையில் என்ன கெமிக்கல் இருக்கு? சார் வந்துட்டு வாண்டடா வந்து விழா கமிட்டி கேட்பாங்களா இல்லை நீங்கள் போய் ஸ்பான்சர் பண்ணுவீங்களா? இல்லை எல்லா ஊருக்கும் பண்ண முடியாது. நம்மளை யார் வந்து அணுகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அவங்க என்னை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து யாருக்கும் வந்து அண்டா குண்டா ஃபேனு இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்தா ஸ்டீல் கட்டில் வாங்கி கொடுத்துருவேன். ஸ்டீல் கட்டில் தான் ஸ்டீல் கட்டில் இருந்தாங்க வைங்க, அவ்வளோதான் அதை கொடுத்து நீங்கள் கொடுத்தா ஸ்டீல் கட்டில் தான் கொடுப்பேன். அது தரமான பீஸ். சரௌண்டிங்காக அதான் பண்ணி எங்கள் வட்டாரத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு, அப்போ அந்த என் வீட்லேயே பிடிச்சதுக்கு சமம் அது. ஆனால் பிடிச்சா நான் சந்தோஷம் தட்டி கொடுத்து தான் வந்தேன். இப்போ நம்ம கூட தான் இருக்காரு அவரு. நான் ஏன் பிடிக்கல, கூட அந்த அண்ணன் தான் பிடிச்சாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கட்டினேன், எனக்கு குத்திருச்சு, குத்தி தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் அண்ணன் தான் பிடிச்சாங்க. பிடிச்சோன்னா வந்து ஒரு தட்டி கொடுத்துட்டு தான் போனாரு. பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, பேமெண்ட் இது பண்ணி கொடுத்தது. அந்த மதுரையில் ஒரு பையன் மாடு இதாகி கால் ரொம்ப இதாகி போயிடுச்சு, அதெல்லாம் ஜிபே அனுப்பி விட்டாங்க. அவங்களுக்கு நம்பர்லாம் பணம் போட்டுட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் பண்ணிட்டு உதவி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணி கொடுப்பேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா வீரர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அப்போ வீரர்கள் அடிபட்டு கிடக்கும்போது எனக்கு என்ன கண்டிப்பாக அதை செஞ்சதுனால தான் நான் சொல்ல முடியும். நான் இவருக்கு செஞ்சேன்னு சொல்றது தப்பு, ஆனால் அப்படி செஞ்சிருக்கேன். அதான் செஞ்சிருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. செய்வோம், இனிமேலும் செய்வோம். சூப்பர். கண்டிப்பா அதே எப்படி விட முடியும்? வந்து மாட்டுக்காரங்களையும் மாட்டு புடியக்காரங்களை பத்தி தாங்க நம்ம நிறைய பேசுறோம். அந்த இடத்துல நம்ம அந்த விழா குழுவினரை பத்தி தயவு செய்து நம்ம யோசிப்போம். நம்மளா வந்து யோசிப்போம். இது வாயிலா கூட விழா கமிட்டியினருக்கும் தெரியட்டும். அவங்க ஒரு கிராம கூட்டத்தை போட்டு இதை நடத்தலாமா வேணாமான்ற ஒரு முடிவு பண்ணி அடுத்தது அதுக்கு நிர்வாக செலவுகள், அதிகாரிகளை சந்திக்கிறது, அதுக்கப்புறம் விழாவை ஏற்பாடு, அவங்களுக்கு அடுத்தது இப்போ அண்ணனுக்கு 100 பேர் தெரிஞ்சவங்க மாடு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பல ஊர்களில் பழக்கம் இருக்கு. அந்த ஊருக்காரவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃபோன் பண்றோம் அந்த டோக்கன் கேட்கறதுக்காக. அவங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்லலாம். இதனால நிறைய பேர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனவங்களா இருக்காங்க. டோக்கன் அது காசு டோக்கன் வியாபாரம்னு சொல்லுங்க, அப்பதான் வந்து நறுக்குன்னு சொல்லுங்க. அதான் டோக்கன் வியாபாரம் அப்படின்றாங்க. அப்படி இப்போ பண்ண விழா கமிட்டி வேண்டாங்க தயவு செய்து. நீங்க ரொம்ப காயப்படுத்துறீங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்த கிராமங்களுக்கு அதே மாதிரி ஒரு தான் கொடுக்குறாங்க. நேர வரைக்கும் ஃபான்சர் கொடுத்தவங்களுக்கு தான் அந்த காரு பைக்கு எல்லாமே போயிருக்கு ஒழிஞ்சு, ஏழை விவசாயிகளுக்கு வந்து கார் போனது கிடையாது, பைக் போனது கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். அதுக்கு அவங்க வீட்லயே வாங்கி வச்சுட்டு போயிடலாம். இது வந்து விளம்பரத்துக்காண்டி நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன்னு வெளில தெரியாம ஒரு 2 வீலர் வாங்கி அந்த ஒரு வேடிக்கையில் கட்டிக்க வேண்டியது, லாஸ்ட்ல சிறந்த மண்ணு அவங்களுக்கே கொடுத்துட வேண்டியது. இதுக்கு வந்து அவங்களே வாங்கி ஓட்டிட்டு போயிடலாமே. காரையோ 2 வீலரையோ காட்டுறதுனால வேடிக்கை பெருசா. நான் அதை தான் சொல்ல வந்தேன். எந்த ஒரு வேடிக்கைக்கு ஒரு மாடு போய் ஒரு நெத்தியில வச்ச குங்குமம் கலையாம வாடிக்கை வருதோ லாஸ்ட் மாடு வரைக்கும் மாட்டுக்காரன் திருப்தியா கொண்டு வந்து அடைக்கிறானோ, ஒரு துண்டை கூட கொடுத்தாலும் நாங்க சந்தோஷமா ஆகிட்டு போயிடுவோம். அது லாஸ்ட் வரைக்கும் வாடி வரைக்கும் குங்குமம் கலையாம கலையா வருதோ அந்த மாடி தான் நல்ல வாடின்னு எல்லாமே பேசிக்குவாங்க. மணப்பாறை தான் சொல்லுவோம். மணப்பாறை வாய்ப்பே கிடையாது. மணப்பாறைக்காரங்க வந்து முன்னையெல்லாம் வந்து நைட்டே வந்து நாங்கள் மாட்டை பிடிச்சிக்கிட்டு நின்று விடிய 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 காத்திருந்து பனியிலையும் எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் போக இப்போ வந்து இந்த டோக்கன் சிஸ்டத்தை டோக்கனாகவே நடத்தி காமிச்ச ஊர்கள் தான் மணப்பாறை சரௌண்டிங் தான். அதில் மாற்றமே கிடையாது. மற்ற ஊர்கள்லாம் இருக்குது, ஆனால் அவங்க கண்டினியூட்டியாக எல்லா வேடிக்கையும் நடத்துகிறாங்களான்னா கிடையாது. இந்த வருஷம் நடத்துவாங்க, அடுத்த வருஷம் விட்டுறாங்க, இந்த வருஷம் நடத்துகிறாங்க, விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வேடிக்கையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மணப்பாறையில் தான். மணப்பாறை தான். அதில் ஸ்கூல் படித்த மாணவர்கள் அவங்க ஒரு ஃப்ரெண்டு அந்த இது. ஆனால் இவங்க வந்து அதுக்கும் மேலே இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் படித்தவங்க ஸ்கூலோட போயிட்டாங்க, காலேஜ் படித்தவங்க காலேஜோட போயிட்டாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இன்னும் எங்க கூட கண்டினியூட்டியாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான உதவியும் எங்களுக்கு உணர்வுபூர்வமாக. நீங்கள் கார் வாங்கி கொடுக்கறதுனாலையும் பல்சர் வாங்கி கொடுக்குறது என்ன ஆகுது,
அந்த காரோடைய மதிப்பு 5 லட்சம் ரூபா. அந்த 5 லட்சம் ரூபா பணத்தை பிரித்து 700 டோக்கனுக்கு உண்டான மாட்டுக்காரனுக்கு பிரித்து போட்டிங்கன்னா அண்டா கொடுக்குறோட இன்னொரு கொஞ்சம் பெருசாக ஒரு இதாக கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டு போவாங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் என்னங்க 2 வீலரை கொடுக்குறதுனாலே காரோட அந்த ஒரு மட்டும்தான் மாட்டுக்காரனுக்கோ இவனுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இப்படி போடுங்க. அப்போ என்ன ஆகும், 100 அண்டா கொடுத்துட்டு இருந்த இடத்துல 100 இதை விட ஒரு பெரிய ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இடத்துல 1000 ரூபா பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுதான் சிறப்பு. மாட்டுக்காரன்னு சொல்லட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் மைக்கில் 10 பேர் முன்னாடி அந்த மாட்டுக்காரன் யாரா இந்த மாட்டுக்காரன் யாரா அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஊண்டியான வார்த்தை. அவங்க வயசு கொஞ்சம் கூட இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஆளு வயசு கம்மி. மாட்டுக்காரேன்னு சொன்னா மாட்டுக்காரர் ஒருத்தன் 2 பேர் உள்ள ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன அதுன்னு கேட்காமல அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து சும்மா ஒரு 10 பேருக்குள்ள பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டைனாலும் வந்தோடனே பிரிச்சு விட்டு என்னெல்லாம் சொல்லுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சண்டை போடுறது பேர்களே பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தோட நம்மளுடைய முன்னோர்களுடைய இது பண்ணி வரணுன்றதுக்காக தான் நம்ம மாட்டுக்கு பேரே சேரன், பாண்டியன், சோழன், மருது அப்படி கொண்டாடுறதுன்னு. சும்மா நாச்சுக்கு இன்னைக்கு மற்றவங்க யாரும் காயப்படுத்த விரும்பல. புஷ்பா வைக்கிறது, இந்த படம் பேரை வைக்கிறது, நடிகர் பேரை வைக்கிறது, இது வேணாம். இது என்னுடைய இது மண் சார்ந்த கலாச்சாரத்தில் வரணுன்றதுக்காக மட்டுமே 2 விஷயங்கள் அரசாங்கங்களுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறாங்க. தயவுசெய்து பேரிகார்டு நீங்கள் அரசாங்கத்துலேருந்தே அந்த எந்த கமிட்டி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்களே போட்டு கொடுத்துருங்க. அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு கமிட்டி கேட்குறாங்களோ அதை வரைமுறைப்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய சுமை குறையும். 2வது அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, இவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் வாங்குறீங்க. இதையும் மட்டும் அரசாங்கம் எடுத்து நடத்துச்சுன்னா இன்னும் ஏழைப்பட்ட ஊர்கள், கடைநிலை ஊர்கள், ஏன்னா முன்னாடி நடந்த ஊர்கள் எல்லாம் 120% இப்போ நடக்குது. ஆமாம் 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 120, மீதி 80% போனதுக்கான காரணமே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, பேரிகார்டு அமௌண்ட்டு இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அது எங்கேயோ போயிடுது. அதனால் அவங்களால நடத்த முடியல. இது எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக இந்த இதன் வாயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு முதல் நன்றி. நீங்கள் இல்லைன்னா மாட்டுக்காரங்களும் இல்லை, மாடு புடியக்காரங்களும் இல்லை. ஆனால் விழா கமிட்டி இருக்குது. எங்களுடைய மூவேந்தர் படை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக என்னுடைய முதல் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். சாதாரணமாக ஒரு அண்டா அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பாங்க. அறிவிப்பு கொடுத்து வெளில வந்து சுற்ற ஆரம்பித்து விளையாட ஆரம்பிச்சு அப்படின்னாவே பரிசு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சைக்கிள் அப்படின்னு அறிவிப்பாங்க. அது இன்னும் ஒருத்தனை எவனா பறக்க விட்டுருச்சு அப்படின்னா இன்னொரு அண்டாவை எக்ஸ்ட்ரா போடுவாங்க. சைக்கிள் ப்ளஸ் அண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே போவாங்க. இது குறிப்பாக எடுத்துக்கிட்ட சொல்லணும்னா மணப்பாறை தீராம்பட்டினேன். இந்த ஊரில் வந்துட்டு சில மாதிரிலாம் 6 பரிசு வரைக்கும் வாங்கியிருக்குது. விளையாட ஏற்றிக்கிட்டே இருப்பார் அவர், மைக்கு பேசுவார். அது இத்தனைக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுத்தக்கூடிய பேச்சாளர் கிடையாது. அந்த ஊரில் பேசக்கூடிய நபர் அவரே வந்துட்டு அடித்து நகர்த்துவார். பறக்க விட ஏற்றிக்கிட்டே இருப்பார். பின்னாடி பரிசு போடாதையா, கம்மியாக இருந்தாலும் மாடு தரமான பீஸு, மாட்டுக்கு பரிசை ஏற்று அப்படின்னு சொல்லி ஏற்றுவார். இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டம் மூவேந்தர் படை நம்ம பார்த்திபன் அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஏரியா தான் நம்மளோட இடம். பின்னாடிலாம் பாருங்கள் எப்படி அழகாக பசுமையாக இருக்குன்னு. ஃபுல்லாக இது காவேரி தண்ணி பாயிற ஒரு பூமி, நேரடி பாசனத்தில் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு சொந்தமாக கேணி பம்ப் செட் இருக்குது. சுற்று எல்லாமே பசுமை. கிட்டத்தட்ட நம்மளோட இடம் பாதி இருக்குது. இங்கே 5 மாடு வச்சு வளர்க்குறேன். மாட்டுகளுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன், மருது, சின்ன மருது அப்படி தான் மாட்டுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கேன். மாட்டை பூராத்தையும் தம்பி கண்ணன் இவங்க பார்க்குறாங்க. மற்றபடி நான் இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் தம்பிங்க எல்லாமே வந்து நம்ம மாட்டையும் பார்த்துக்குவாங்க. வேடிக்கைன்னு ஒரு தகவல் சொல்லிட்டாவே போதும், அடுத்த நிமிஷம் எங்கேருந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் தாய் தப்பை சொல்கிற பேச்சை விட என் பேச்சை பயங்கர வேதமாக கட்டிட்டு எல்லாரும் கட்டி தான் அவுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இல்லை, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மாட்டுக்கு மாலை கட்டி முறையாக வந்துட்டு அந்த சந்தனம் அதெல்லாம் அலங்கரித்து தான் வந்துட்டு கட்டத்தரையை விட்டு ஏற்றி கொண்டு வந்து கட்டையில் வெளியே விடுறீங்க. இது எந்த விதத்தில் நீங்கள் அதை பண்ணுறீங்க? அதாவதுங்க, காலை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணு பார்க்க நம்ம போகிறோன்னா அந்த பொண்ணை எப்படி சீரி சிங்காரித்து அலங்கரித்து கொண்டுட்டு வந்து காமிக்கிறாங்க நம்மள்கிட்ட. அப்போ நம்ம ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு தான் நான் வளர்க்குறேன். வருஷம் 365 நாளும் பயன்படுத்தி அதை கொண்டுட்டு நான் அவுக்க போகிறது அந்த 5 மாதத்தில் வைக்கக்கூடிய ஒரு 10 வேடிக்கையோ 20 வாடியோ தான். அந்த 10-20 வாடியில் நான் அவுக்கிறதுக்கான காரணம் இந்த சீரி சிங்காரிச்சு கொண்டாந்தா தான் இது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு லட்சணம். அப்படி அந்த மாதிரி லட்சணம் இல்லாமல் அப்படி இருந்தால் அதுக்கு அரசாங்கம் வந்து போடலாம். மாலை கட்டுறதுனால மாலையால் அவங்களுக்கு என்ன தடை வந்துட போகுது? அந்த பூ அதாவது சந்தன குங்குமம் வச்சு அலங்கரிக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய இதாக
ஆயிடும். அது கொடுமைப்படுத்துற கண்டிஷன்ல தானே அதை போட்டிருக்காங்க. அது எந்த விதத்தில் கொடுமை? கெமிக்கல் இருந்துச்சுன்னா இவ்வளோ மாலையில் என்ன கெமிக்கல் இருக்கு? மாலைன்றது ஒரு அப்போ பெண்கள்லாம் பூ வைக்கிறாங்க, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. பாரம்பரியம் மண்ணில் விளைஞ்ச பூவையும் இதையும் வைக்கிறத போய் குறையா கண்டுபிடிச்சா அது அவங்க ஏதோ காரணம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கொண்டு எடுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அதை சீரி சிங்காரிச்சு பொண்ணை காமிச்சாதான் 4 பேத்துக்கு பிடிக்கும். அப்போ அந்த இது பண்ணும்போது இந்த பொண்ணை நம்ம மாட்டை அழகாக கொண்டாடும் போது அந்த மாடு வரும்போது அந்த ரோஜா பூ குலுங்குது பார்த்தீங்களா, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அழகு, அது ஒரு தோரணை, அதை வரணும் அப்படின்றதுக்காக தானே. அதை நம்ம மாடு எப்பவுமே கட்டில வந்து மடக்கு மடக்குன்ட்டு வரும். ஆமாம், பூ குலுங்கும். அந்த அது ஒரு எக்ஸ்ட்ரா இது. அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். 1500 மாலைக்குன்னு போயிட்டானாலும் எனக்கு அது காசு பெருசு கிடையாது. அந்த அழகு அது குதிக்கும் போது அதோட ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஏழைப்பட்டவருடைய மாடுகளுக்கு யாருமே அழைக்கிறதே கிடையாது. ஏழைப்பட்டவருடைய மாடுகளை யாருமே அழைக்கிறது இல்லை. இப்போ நம்மள மாதிரி மாடுகளுக்கு எனக்கு கூடுமான வருஷத்தில் எப்படினாலும் 20 to 30 வாடிக்கை எனக்கு பார்க்க வருது. எப்படி மாடு விளையாடுறதுனால அழைப்பு வருதா இல்லை எப்படி? 2 விதமாகவும் இருக்கு. ஒரு மாடு விளையாட்டு மாடை வச்சு 2 மாடு போக்கு மாடு, 2 போக்கு மாடாக இருந்தாலும் அது பந்தய மாடு தான். நம்ம வந்து கமிட்டியில் பணம் வாங்கினாலும் வாங்கலனாலும் நான் பணம் போடுவேன். அப்படி போட்டு அடைக்கிறதுனால ஒரு ஊரில் மாடு திடீர்னு உடம்பு சரியாதனால ஒரு மாட்டை நிப்பாட்டிட்டு அடுத்த மாடை நான் ஓட்டுவோம். அப்போ ஸ்பெஷல் ஒன்று போக்கு மாடாகவே இருந்தாலும் நம்ம மருதுன்றது நல்லா ஸ்டைலாக போகும். அது பார்த்தீங்கன்னா நல்லா மேலே உயரத்தில் ஜம்ப் பண்ணும், குதிச்ச உடனே 2 பக்கமும் காலை தூக்கும், அதே மாதிரி நெளிச்சு வளைச்சி அது போகும். அது ஒரு ஸ்டைலாக, அதனால் அது ஒரு இதுன்னு. அது இது வரைக்கும் தொடர்ந்து 76 வாடி அதை அடைச்சிருக்கேன். பந்தயம் போட்டு தான் அடைச்சிருக்கேன். பணம் போடாமல் அடைச்ச வாடியே கிடையாது. பணம் போடுறீங்க? கண்டிப்பாக பணம் போடுவேன். கமிட்டியில் அவங்க வாங்கினாங்கனாலும் சந்தோஷம், அவங்க வாங்கலைனாலும் என்னுடைய தம்பிங்க வந்து அந்த பணத்தை எடுத்தால் வெளியில் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து பேக் வாங்க மாட்டேன். மாடை பிடிச்சா அந்த 50,000 கொடுத்தது போக இன்னொரு 1000 ரூபாய் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதில் மாற்றமே கிடையாது. எவ்வளோ பணம் போடுவீங்க? 50,000 வரைக்கும் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். போடாத வாடியே கிடையாது. 2000 ஆரம்பித்தோம், இன்னைக்கு 50,000 சொல்லி குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா வாடி மட்டுமே 50 வாடி அடைச்சிருப்பேன். 50,000 பரிசு போட்டு மட்டுமே 50 வாடி அடைச்சிருப்பேன். 2 மாடு மாற்றி மாற்றி பாண்டியை வந்து கிட்டத்தட்ட 76 வாடி அடைச்சிருக்கேன். மருதை வந்து 55 வாடி. பாண்டினா எந்த மாடுன்னு? பாண்டினா அந்த அங்கே நிற்கிது பாருங்க, அந்த மாடு, அந்த பெரிய விரிகொம்பு. பின்னாடி நிற்கிறது வந்து மருதுன்னு. ஆமாண்ணே. நம்மால் பேருன்னு? அவர் பேர் சேரன். சேரன். ஆமாம். பேர்களே பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தோட நம்மளுடைய முன்னோர்களுடைய இது பண்ணி வரணுன்றதுக்காக தான் நம்ம மாட்டுக்கு பேரே சேரன், பாண்டியன், சோழன், மருது அப்படி கொண்டாடுறதுண்ணே. சும்மா நாச்சுக்கு இன்னைக்கு மற்றவங்க யாரும் காயப்படுத்த விரும்பலை. புஷ்பா வைக்கிறது, இந்த படம் பேரை வைக்கிறது, நடிகர் பேரை வைக்கிறது, இது வேணாம். இது என்னுடைய மண் சார்ந்த கலாச்சாரத்தில் வரணுன்றதுக்காக மட்டுமே இப்படி பண்ணிக்கிறேன். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இப்போ இத்தனை வாடிகள் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 40 to 50 வாடி நம்ம டீமில் மூவேந்தர் படையில் இந்த 3 மாடு கண்டிப்பாக 25 வாடிக்கு இல்லாமல் குறைஞ்சதே கிடையாது. 25 குறைஞ்சதே கிடையாது. எப்படி இருந்தால் ஒரு 40 வாடி 50 வாடி அட்டன் பண்ணிடுவீங்க? ஆமாம், அட்டன் பண்ணிடுவீங்க. நம்ம மாடு போவாட்டியும் பசங்க மாடு போகும். நான் என்னன்னா 2 மாடை ஒரு வாடிக்கு ஏற்றுவேன், ஒரு மாட்டை ஒரு வாடிக்கு ஏற்றுட்டு தம்பி பசங்க மாடுகளை ஜாயின் பண்ணி போவோம். எப்படி இருந்தாலும் ஒரு மாட்டுக்கும் அனுமதி கொடுப்பீங்க? ஆமாம். அதாவது எங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. அவங்களுக்கு எனக்கு டோக்கன் வருது 2 அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இது பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்கள ஊக்கப்படுத்தணுன்றதுக்காகவே எனக்கு வர டோக்கனில் அவங்களுக்கும் கொடுத்துருவேன். குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 70 டோக்கன் வந்து என் மாட்டுக்கு மட்டுமே வந்துடும். மேற்கொண்டு இன்னொரு 50 டோக்கனை வாங்கி பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களையும் அடக்கி வச்சு, சில ஊர்கள்லாம் இங்கேருந்து நாங்கள்லாம் பொன்னமராவதி பக்கம் மாட்டா தம்பி நம்ம போனது, பொன்னமராவதி இங்கெல்லாம் போய் அடுத்த மாட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களையும் அடக்கி வச்சு அவங்களும் கொண்டாந்துருவோம். நாங்கள் மாடே கொண்டு போகாமல். சார் இன்னொரு விஷயனே, இப்போ உங்களுக்கு தெரிய டோக்கன் வருது, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. ஸ்பான்சர் வந்துட்டு வாண்டடாக வந்து விழா கமிட்டி கேட்பாங்களா, இல்லை நீங்கள் போய் ஸ்பான்சர் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, எல்லா ஊருக்கும் பண்ண முடியாது. நம்மளை யார் வந்து அணுகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அவங்க என்னை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து யாருக்கும் வந்து அண்டா குண்டா ஃபேனு இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்தா ஸ்டீல் கட்டில் வாங்கி கொடுத்துருவேன். ஸ்டீல் கட்டில் தான், ஸ்டீல் கட்டில் இருந்தாங்க வைங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அதை கொடுத்து நீங்கள் கொடுத்தா ஸ்டீல் கட்டில் தான் கொடுப்பேன். அது தரமான பீஸ் ஆடுறே. அதுவும் அதாவது கேஜியே வந்து கூற தரம் உள்ளதை தான் போயிடுவேன். சும்மா நினச்சி கடமைக்கு வாங்கி கொடுக்குறது நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு கேட்டகரியில் இருக்கணும், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு கட்டில் 4500 அந்த 5000 பொறுமானமாக இருக்கும். அப்படி தான் பண்ணுவோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. அப்போ நல்ல பயங்கரமான ஒர்த்தபிளான ப்ரைஸ் தான். கண்டிப்பாக அவங்க விழா கமிட்டிகள் இப்போ இதெல்லாம் பார்க்க தான் போகிறாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம செஞ்சுருக்கோமா செய்யலையா, அது எப்படி ஒர்த்து இல்லைன்றதெல்லாம். ரைட்ண்ணே. கண்டிப்பாண்ணே. மாட்டுக்காரங்க நார்மல் இந்த நாடகட்டெலாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து போனோம்னாவே ஒரு மாதிரி கணக்கில் அப்படியே அந்த கட்டில் இது வேற லெவலில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒர்த்தாக தான் பண்ணி கொடுப்பேன். ஒர்த்தாக தான் பண்ணி கொடுப்பேன். சரிண்ணே. இப்போ இதான மெயினான சில விஷயங்கள் கேட்குறேன். இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்க பஞ்சாயத்து வந்துட்டு
பிடியக்காரங்களுக்கும் மாட்டுக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. இதை பஞ்சாயத்துன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பல இடங்களில் நான் பேசியிருக்கேன், பல மாட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் 2 பேரும் அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நிறையா நல்ல மனுஷங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் 5 மாடு வச்சு ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பஞ்சாயத்துனா அது எந்த மாதிரி பஞ்சாயத்து? அவன் இப்போ மாடு பிடிக்கிறாங்க அப்படின்னா மாடை பிடிக்கிற புடியக்காரங்களை எதுக்குடா பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே ஓடிடுச்சு. அதனால் இது ஓப்பனாகவே வெளியில் சொல்லிடுறேன். மாட்டுக்காரங்க வந்து புடியக்காரங்க அடிச்சுட்டாங்க, புடியக்காரர் வந்துட்டு மாட்டுக்கார சட்டையை பிடிச்சிட்டா ஏதோ ஒன்று அந்த பஞ்சாயத்து வந்து போகுது. அது பார்க்க அசிங்கமாக இருக்குது. அது ஏன்னா அது இதை வேறு டிவியில் போட்டு காட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிவிக்காரங்க மேலேயும் கோபம் வருது. அதே மாதிரி இந்த நம்ம யூடியூப் சேனல்காரங்க மேலேயும் கோபம் வருது. நான் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன். இந்த மாதிரி சும்மா போட்டுக்கிட்டு எது ஜல்லிட்டை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மரியாதை இல்லாமல் தான் நான் பேசுவேன். சரி, ரைட், அதை விட்டுருவோம். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எப்படி அணுகுமுறையாக எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அதை எனக்கு சொல்லுங்கண்ணே. அதாவதுண்ணே, மாடு வந்து நம்ம வளர்க்குறது வாடியில் அவுக்கணும், அதை வீரர்கள் அடக்கணும். நம்ம ஜல்லிக்கட்டுன்றதுக்கு இப்போ பேரே அதுதான். மாட்டை வந்து விடணும், மாட்டை புடியக்காரன் பிடிக்கணும். மாடு ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம்தான். மாடு புடியக்காரன் அவன் திறமையை காமிக்கிறதுக்கு தான் அவன் வந்து நிற்கிறான். திருப்பி நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது அதுதான். நான் மாடு ஜெயிச்சதுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அதே மாடு அவனை குத்தி பிடிச்சின்னா அவன் தான் வலி வேதனையை அனுபவிக்க போகிறவன். அதனால் அவங்கள பார்க்கணும். இந்த மாடு பிடிச்சிட்டா பஞ்சாயத்து அப்படின்றது நீங்கள் மாடு அங்கே கொண்டுகிட்டே வராதிங்க தயவுசெய்து. ஏன்னா என் மாடை நான் இப்படி தான் கொண்டாடுறேன், ஏன்டா என் மாட்டை பிடிச்சேன்னா நீங்கள் தயவுசெய்து மாடை கொண்டாடுறீங்க. நீங்கள் செப்பரேட்டாகவே ஒரு வாடி கட்டி உங்கள் வீட்டிலே நீங்கள் அவுத்துக்கோங்க, வாடி கொண்டாடாதீங்க. இப்போ போன 2024 சரிங்களா, 2024 இந்த எங்கள் பக்கத்து ஏரியா தான் நவலூர் குட்டப்பட்டு நம்மளுடைய மாட்டை வந்து பாரம்பரியமாக அந்த சேரனை வந்து வளர்த்து உருவாக்குனது எல்லாமே நம்ம பசங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, என் கூடயே வர்றாங்க. சரி நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அதான் இவர் தான் டக்குன்னு மாட்டை அட்டன் பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? அப்பா ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாப்பா தம்பி சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லிட்டு போனோம். இந்த புடியக்காரு இவர் ஒரு பெரிய சிறந்த புடியக்காரு. அந்த பசங்க எல்லாமே இப்போ புடியக்காரங்களாம் இருக்காங்க. பசங்க உட்காந்துருக்காங்க புடியக்காரங்க. அவர்லாம் பெரிய 2-3 ஊரில் சிறந்த புடியக்காரங்க. இவர் ஏகப்பட்ட ஊரில் இவரெல்லாம் சிறந்த பரிசு எல்லாம் இவர் நிறைய ஊரில் எல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பாதிக்கிறாங்கன்னும் போது அதை நம்ம பார்க்கணும். அவங்க பாதிக்கப்படும் பொழுது நம்ம ரசிக்க கூடாது. இப்போ அவரே கேளுங்க, அவர் மாடு ஆட்டம் என் சொந்த ஊர், எங்க சரௌண்டிங்ல அதான் எங்க வட்டாரத்துல ஒரு ஜல்லிக்கட்டு. அப்போ அந்த என் வீட்லயே பிடிச்சதுக்கு சமம் அது. ஆனா பிடிச்சா நான் சந்தோஷம் தட்டி கொடுத்து தான் வந்தேன். இப்போ நம்ம கூட தான் இருக்காரு அவரு. சரிங்களா, அதனால வந்து நமக்கு ஒன்றும் ஊர்லேயும் மாடு இருந்தால் அவங்கள தட்டி கொடுத்து இது பண்ணிட்டு தான் வரும். அவங்களை எக்காரணம் பண்ண மாட்டோம். நேரம் பணம் போட்டாலும் திரும்ப பணம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு வரும். ஓகே, பிடிச்சாலும் சூப்பர்ண்ணே, சூப்பர். இன்னும் வச்சிருக்கேன், எப்போ போனாலும் அந்த 50,000 தனியாக வச்சிருக்கேன். அது போக வச்சிருக்கேன். அந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக கொடுப்பேன். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ணன் ஒரு வார்த்தை கேட்கணும், தாராளமாக கேளுங்க. இதில் என்ன இருக்கு? எப்படிண்ணே மாடை பிடிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், பிடிச்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும், அண்ணன் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. இல்ல விளையாட்டு போல பிடிக்கலான்னு இன்னும் சும்மா நல்ல மாடுன்ட்டு பிடிச்சோம். நான் ஏன் பிடிக்கல, கூட அந்த அண்ணன் தான் பிடிச்சாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கட்டினேன், எனக்கு குத்திருச்சு, குத்தி தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் அண்ணன் தான் பிடிச்சாங்க. பிடிச்சோன்னா வந்து ஒரு தட்டி கொடுத்துட்டு தான் போனாரு. வெளில வந்துட்டு அப்புறம் ஃபோன் அடிச்சு கேட்டாரு, என்ன மாப்பிள்ள ஆச்சு, மாமா தான் எனக்கு அவரு, என்ன மாப்பிள்ள ஆச்சு, காயம் பட்டுருச்சா அப்படின்னு கேட்டாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசிட்டு அப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு யாரும் சண்டையும் போட்டுக்கல. அதுக்கப்புறம் சதசனமா நான் இங்க வருவேன், அவரு ஒரு பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம காடிக்கெல்லாமே அதுக்கப்புறம் கேட்டியாலாம் ஒன்னா கார்ல போனோம் வந்தோம். ஒரு 3 நாள் நல்லா சுத்தி ஜாலியா 3 நாளுமே அங்க சிவகங்கையில போய் ரூம் போட்டு அங்க கேட்டியார் வேடிக்கை அங்கிட்டு விரட்டு எல்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு தான் வந்தோம். அவர் நான் ஒரு பொடியக்காராவோ அவர் ஒரு போட்டியாளராவோ நினைச்சா அது வேறங்க. அது வந்து பகைமையும் வளர்க்குங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவர் அந்த இடத்துல தூக்கி போட்டது கழுத்து உடஞ்சி ஏதோ ஒன்று ஆகி போயிருச்சு, ஒரு இது ஆயிடுச்சுன்னா அவரு தாங்க சஃபர் ஆவாரு. அது அவரு இல்லை, எல்லா புடியக்காரங்களும் சேர்த்தே தான் சொல்றேன். அதனால அப்படி பண்ண விட. அப்படின்னா நம்ம மாடை தயவு செய்து கொண்டுட்டு வராதிங்க. அவ்வளோதான். அவங்க மாடுபிடி வீரர்களை நம்ம இது பண்றவங்க தயவு செய்து மாடையை கொண்டுட்டு வராதிங்க. உங்க வீட்டில் வச்சு நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிக்கங்க. இங்க தயவு செய்து வாடியில கொண்டாந்து உங்களால 1/2 மணி நேரம் அங்க ஜல்லிக்கட்டு நிக்கிறது, இதனால இப்போ வழக்கு, ஏன்னா நிர்வாக கமிட்டி நடத்துறவங்களுக்கு அது பிரச்சனையாயிருது. அது காவல் நிலையத்துக்கு போவோம். அப்புறம் அது வேற வேற மாதிரி ஊர் பஞ்சாயத்து இதெல்லாம் நிறைய இருக்கு. அவங்களும் சந்திக்க வேண்டியது. நம்ம விழா குழுவினரையும் சாதாரணமாக கணக்கு போட்டக்கூடாதுன்னு. ஒரு விழா நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது
அதானே நிறைய பேத்துக்கு பிடியக்காரங்களுக்கு மேக்ஸிமம் அது தெரியறதுலேன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாட்டுக்காரங்களுக்கு அது தெரியறதுலேன்னு தெளிவாகவே சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு கட்டையை உடைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பிடியக்காரங்க வந்துட்டு ஏறி குதிச்சு பனியனை மாற்றி உள்ளே வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கல. அது தப்பான விஷயம், அது தவறான விஷயம். தடுத்து நிப்பாட்டும் பொழுது அதில் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி மாட்டுக்காரங்க வந்துட்டு முறையாக பின்னாடி இருந்து வரும்பொழுதே வாங்க கூப்பிட்டோம், போலீஸ்காரங்க கூப்பிட்டோம், நம்பர் படி கூப்பிட்டோம், நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாட்டுக்காரங்க பொறுமையாக நிதானப்பட்டு வந்தாங்க அப்படின்னா அது சிறப்பாக அமையும். இல்லாட்டி அப்படின்னா கமிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு. 4 மணி வரை நடத்த வேண்டியதை 2-1:30 முடிச்சு விட்டு எல்லாத்தையும் தவிக்க விட்டு பிடியக்காரங்களையும் சரி மாட்டுக்காரங்களையும் சரி மாட்டையும் சரி ரொம்ப வேதனைப்படுத்தி அனுப்புகிற மாதிரி தான் போயிடுது. நிச்சயமா அதை தாங்க ஒன்று வேணாம். நம்ம ஒரு விழாக்கள் ஒரு எல்லாருமே வந்து மாட்டுக்காரங்களையும் மாட்டு புடியக்காரங்களை பற்றி தாங்க நம்ம நிறைய பேசுகிறோம். அந்த இடத்துல நம்ம அந்த விழா குழுவினரை பற்றி தயவு செய்து நம்ம யோசிப்போம். நம்மளா வந்து யோசிப்போம். இது வாயிலாக கூட விழா கமிட்டியினருக்கும் தெரியட்டும். அவங்க ஒரு கிராம கூட்டத்தை போட்டு இதை நடத்தலாமா வேணாமான்ற ஒரு முடிவு பண்ணி அடுத்தது அதுக்கு நிர்வாக செலவுகள், அதிகாரிகளை சந்திக்கிறது, அதுக்கப்புறம் விழாவை ஏற்பாடு, அவங்களுக்கு அடுத்தது இப்போ அண்ணனுக்கு 100 பேர் தெரிஞ்சவங்க மாடு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பல ஊர்களில் பழக்கம் இருக்குது. அந்த ஊருக்காரவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃபோன் பண்ணுறோம் அந்த டோக்கன் கேட்கறதுக்காக. அவங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்லலாம். இதனால் நிறைய பேர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனவங்களாம் இருக்காங்க. எங்கள் லோக்கல்லே எனக்கு தெரிஞ்சலாம் நிறைய பேர் இருக்காங்க. நானே 2-3 தடவை அப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான கமிட்மெண்ட் கொடுத்துட்றோம், ஆனால் பண்ண முடியல. ஏன்னா மொத்தத்துக்குமே 700 டோக்கன். அந்த 700 டோக்கனோ இல்லை 800 டோக்கனோ அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட 100-150 டோக்கன் அவங்க வாங்கிடுறாங்க. விழா குழுக்காரவங்க ஸ்பான்சர் வாங்குறாங்க. வாங்கின ஸ்பான்சருக்காரவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக அவங்க பண்ண தான் அடுத்தது. ஏன்னா ஸ்பான்சர்காரவங்க போய் நம்மளுக்கு போய் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு தொல்லை. ஒரு மாட்டுக்காரங்க ஸ்பான்சர் யார் போட்டிருக்காங்க அவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு அந்த இடத்துல டிராபேக் ஆயிடுது. ஆனால் விழா குழுவினருக்கு கண்டிப்பாக இந்த இதன் வாயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு முதல் நன்றி. நீங்கள் இல்லைன்னா மாட்டுக்காரங்களும் இல்லை மாடு புடியக்காரங்களும் இல்லை. ஆனால் விழா கமிட்டியினருக்கு எங்களுடைய மூவேந்தர் படை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக என்னுடைய முதல் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்றாங்க. நீங்கள் இருந்தால் தான் நாங்கள். அதனால் உங்களுடைய இதில் இருக்கிறதுல வந்து தயவு செய்து இப்போ சில விஷயங்கள்லாம் கூட கேள்விப்படுறோம். டோக்கன் வந்து காசு கொடுத்தா தான் டோக்கன் அது காசுன்னு சொல்ல டோக்கன் வியாபாரம்னு சொல்லுங்க. அப்பதான் வந்து நறுக்குன்னு சொல்லுங்க. அதான் டோக்கன் வியாபாரம் அப்படின்றாங்க. அப்படி இப்போ பண்ண விளையா கமிட்டி வேண்டாங்க தயவு செய்து. நீங்க ரொம்ப காயப்படுத்துறீங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்த கிராமங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒவ்வொருக்காரங்களும் இந்த டோக்கன் இவ்வளவு வச்சுக்கலாம், இந்த நம்பர் இது வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு இது பண்ணிக்கிட்டு, அது ரொம்ப தப்பான விஷயம். தயவு செய்து மாட்டுக்காரங்களை யோசிங்க. ஒரு மாடு வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு, மாடு குத்துப்பட்டு இது பண்ண போறான், அவன் எவ்வளவு சஃபர் ஆகுறான். இன்னொரு விஷயம், இப்போ நீங்க கேட்குறீங்க அவங்க பரிசு போடுறாங்க அதனால காசு கேட்குறாங்க, நடத்த முடியாததுக்கு காசு கேட்குறாங்க, அது கொடுக்கலாமா? அதாவதுங்க உங்க கிராமத்துல நீங்க வரி போடுங்க, மணப்பாறை சரௌண்டிங்லாம் பாருங்க, சின்ன சின்ன ஊருங்கள்ல நடத்துறாங்க, சின்ன சின்ன ஊர்ல நடத்துறாங்க. அந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, நீங்க போடுறது அண்டா தான், அவன் தேனில இருந்து வர்றான், நீங்க கொடுக்குற அண்டா வாங்க தான் வர்றான். புரியுதுங்களா? அவன் வந்து உங்கள்கிட்ட பரிசை எதிர்பார்க்கல. நீங்க அந்த மாதிரி சிறப்பா இதாவே பண்ணுங்க. ஸ்பான்சர் போய் நீங்க பிடிங்க, உங்க கிராமத்துல இருக்க வரியை போடுங்க, வாங்கி வச்சு செய்யுங்க. அதை விட்டுட்டு வியாபாரமா பண்ணோம்னா இது வேற. இன்னைக்கு இப்படி இருக்கு, அடுத்த வருஷம் 10,000 உள்ளவனுக்கு தான் மாடு அடைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பீட்டாக்கு மற்ற சமூக விரோத அமைப்புகளுக்கு, நம்மளுக்கு எதிரான அமைப்புகளுக்கு ஒரு தீனியா இருந்துடாதீங்க. அந்த தீனி என்னன்னா இது வந்துட்டு பிசினஸா போயிடும். ஆமா, வியாபாரம்னு சொன்னாக்கா யாருமே உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அனுமதி இல்லைன்னா அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு வேலை இல்லை, அப்புறம் மாட்டெல்லாம் வித்துட்டு போக வேண்டியதுதான். புடியக்காரனுக்கு அங்கே வேலை இல்லை, எல்லாமே டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். கண்டிப்பா பண்ற அந்த சின்ன தப்புனால அதனால விழா கமிட்டி அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. அது தப்பான ஒரு இதுல இன்னொரு விஷயம் கேட்டேன். இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு பெரிய ஜல்லிக்கட்டா வெளில காட்டணும் அப்படின்னா ஒரு கார் போடணும், ஒரு பைக் போடணும், பெரிய பெரிய பரிசுகள் அறிவிச்சா அது மட்டும்தான் அந்த ஊர் வந்துட்டு இந்த ஊர் பெரிய ஊராக இருக்கும் போல இருக்குது, நல்ல ஜல்லிக்கட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மாட்டை கொண்டு வந்து தள்ளுறாங்க. அப்படிங்கும்போது அந்த நம்ம ஊரையும் பெரிய ஊராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பரிசு வாங்கணும், பெரிய அமௌண்ட் போட்டு பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு மனநிலைக்கு விழா கமிட்டி தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படும் பொழுது அந்த பணம் வசூல் பண்ணுறது ஸ்பான்சர் வாங்கலாமே, தப்பு கிடையாது. ஸ்பான்சர் வாங்குறது தப்பே கிடையாது. மாட்டுக்காரங்கிட்ட வாங்கக்கூடாது. ஸ்பான்சர் நீங்க உங்களோட திறமைக்கு நீங்க வாங்குங்க. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு விரட்டுக்கெல்லாம் போறாங்க, விரட்டுக்கு போனாக்க வெறும் அவங்க கொடுக்கறது வேட்டி துண்டு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு மாடு ஏத்தி 2 மாடு ஏத்தி திருச்சில இருந்து அங்க சிவகங்கை போறான்னாக்கா அவன் வண்டி வாடகை என்னாச்சு, அவங்க கொடுக்கறது வேட்டி துண்டு தான்.
நாங்கள் அதை எதிர்பார்க்கல. நீங்கள் உங்கள் வேற எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்க தொழிலதிபர்களை பாருங்கள், உங்கள் ஊரில் நிறுவனங்களை பாருங்கள், அங்கே போய் ஸ்பான்சர் வாங்க. தயவு செய்து மாட்டுக்காரன் ஒரு மாட்டை வளர்க்கணும்னா அதை எவ்வளோ மெயின்டைன் பண்ண வேண்டியது தெரியுங்களா? வீட்டில் இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களை விட நாங்கள் மாட்டை பார்க்குறது தாங்க அதிகம். ஸ்பான்சருங்கிறவங்க காரை கொடுக்குறாங்க ஸ்பான்சர். அதே மாதிரி அவங்களுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. நேர வரைக்கும் ஸ்பான்சர் கொடுத்தவங்களுக்கு தான் அந்த காரு பைக்கு எல்லாமே போயிருக்கு ஒழிஞ்சு ஏழை விவசாயிகளுக்கு வந்து கார் போனது கிடையாது, பைக் போனது கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். அதுக்கு அவங்க வீட்லயே வாங்கி வச்சுட்டு போயிடலாம். இது வந்து விளம்பரத்துக்காண்டி நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன்னு வெளில தெரியாம ஒரு 2 வீலர் வாங்கி அந்த ஒரு வேடிக்கையில் கட்டிக்க வேண்டியது, லாஸ்ட்ல சிறந்த மாடுன்னு அவங்களுக்கே கொடுத்துட வேண்டியது. இதுக்கு வந்து அவங்களே வாங்கி ஓட்டிட்டு போயிடலாமே. இதுல எது சிறந்த மாடுன்னு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? 700 மாட்டுல சிறந்த மாடுன்னு எதோ கண்டுபிடிப்பாங்க. அதை மக்கள் சொல்லணும், கமிட்டி எப்படி சொல்லுவாங்க? ஒரு 4 அதிகாரிகள் சேர்ந்து யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தராங்க. அது எப்படி சிறந்த மாடுன்னு காரையோ 2 வீலரையோ காட்டுறதுனால வேடிக்கை பெருசா? நான் அதை தான் சொல்ல வந்தேன். எந்த ஒரு வேடிக்கைக்கு ஒரு மாடு போய் ஒரு நெத்தியில வச்ச குங்குமம் கலையாம வாடிக்கு வருதோ லாஸ்ட் மாடு வரைக்கும் மாட்டுக்காரன் திருப்தியா கொண்டு வந்து அடைக்கிறானோ, ஒரு துண்டை கூட கொடுத்தாலும் நாங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிருவோம். அது லாஸ்ட் வரைக்கும் வாடி வரைக்கும் குங்குமம் கலையா வருதோ அந்த மாடி தான் நல்ல வாடின்னு எல்லாமே பேசிக்குவாங்க. மாட்டை நீங்கள் உங்கள் ஊரை பெரிய எஸ்டாப்ளிஷாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அதோடைய சுமைகளை சுமக்கணும். தயவுசெய்து மாட்டுக்காரவங்களுக்கு நீங்கள் சுமத்தாதீங்க. அதாவது விருந்தாளியை கஷ்டப்படு அவங்கள வந்தவங்களும் உபசரிக்கணும். நீங்கள் அதே மாதிரி மாட்டுக்காரன் வளர்க்குறவனுக்கு மாட்டுக்காரனுக்கோ புடியக்காரனுக்கோ அந்த பரிசு போட்டுங்க. என்னங்க நீங்கள் கார் வாங்கி கொடுக்குறதுனாலையும் பல்சர் வாங்கி கொடுக்குறது என்ன ஆகுது? அந்த காரோடைய மதிப்பு 5 லட்சம் ரூபா. அந்த 5 லட்சம் ரூபா பணத்தை பிரித்து 700 டோக்கனுக்கு உண்டான மாட்டுக்காரனுக்கு பிரித்து போட்டிங்கன்னா, அண்டா கொடுக்குறோட இன்னொரு கொஞ்சம் பெருசாக ஒரு இதாக கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டு போவாங்க. சூப்பர். நீங்கள் என்னங்க 2 வீலரை கொடுக்குறதுனாலே கார் விட அந்த ஒரு மட்டும்தான் மாட்டுக்காரனுக்கோ இவனுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இப்படி போடுங்க. அப்போ என்ன ஆகும்? 100 அண்டா கொடுத்துட்டு இருந்த இடத்துல 100 இதை விட ஒரு பெரிய ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இடத்துல 1000 ரூபா பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுதான் சிறப்பு. கார் கொடுத்தாதான் அந்த மாடு சிறந்த மாடு, பைக் கொடுத்தாதான் அந்த மாடு சிறந்த மாடு அப்படி இல்லை. நான் அதுதான் வேணான்றேன் ஒழிய மற்றபடி 50 மாடு பிடிச்சாரு, 10 மாடு பிடிச்சாரு, 20 மாடு பிடிச்சாருன்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதை தான் சொன்னேன். எனக்கு எல்லாத்துக்கும் 10 அண்டா, ஒரு மாட்டுக்கு 10 அண்டா, ஒரு அண்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு 2 அண்டா எக்ஸ்ட்ரா கொடுங்க. அப்படி அவ்வளோதாங்க. ஆனால் நீங்கள் இந்த காருன்னு போடுற இடம் தான் அது வியாபாரம் ஆகுது. எங்கள் ஊரை பெருசாகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் போடணும். அப்படி பண்றதாக இருந்தா, ஆனா பண்ணவே கூடாதுன்றது ஒரு மாட்டுக்காரனா என்னுடைய கருத்து. அதாவது ஊர் பெருசா தெரியணும் காட்டணும்னு நினைச்சா ஒழுங்கா வேடிக்கை நடத்துங்க, சிறப்பா நடத்துங்க. வீரர்களை தேர்வு பண்ணுங்க, மாட்டை தேர்வு பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, சமமான பரிசு கொடுங்க. நீங்க என்னுடைய ஐடியா 700 மாடு, 700க்குமே அண்டாவை போட்டுருங்க. இல்ல என்ன உங்களால முடியுமோ அந்த அமௌண்ட்டை போட்டுருங்க. அதுல விளையாடக்கூடிய மாடு, ஒரு ஸ்டைலா வரக்கூடிய மாடு, அப்படி நீங்க ஒரு இது இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பரிசை வாங்கி வச்சு அவங்களுக்கு கொடுங்க அந்த மாட்டுக்கு. அதுக்குன்னு உடனே போட்டா மாமே மச்ச மாடு, தெரிஞ்ச மாடு, வந்த மாடு, வாங்கினதுல இருக்கிறதுல 4 சைக்கிள், அதை நீங்க முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் கொடுப்பேன்றது அது எப்படி சொல்றது எங்களுக்கு தெரியலங்க. இல்ல அதான் எல்லாம் சிரிச்சாச்சுலனே. அப்படின்னா இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி ஜல்லிக்கட்டுல என்ன கிடைச்சிருக்கு? தெரியுது. அதாவது பேர் மட்டும்தான், பேர் புகழ். இன்னைக்கு ஒண்ணு வேணாம். இப்ப நாங்க இங்க இருந்து விருதுநகர் போறேன் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க திருப்பரங்குன்றத்துல இருக்க நண்பர்கள், ஆவியூர்ல புது நண்பர்கள், அப்படியே அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிளட் சொந்தமான இல்ல ஜல்லிக்கட்டு சொந்தம். இப்ப நான் மதுரை போறேன், மதுரையில என்னுடைய நண்பர்கள் யாரா ஸ்கூல் படிச்ச மாணவர்கள், அவங்க ஒரு ஃப்ரெண்டு அந்த இது. ஆனா இவங்க வந்து அதுக்கும் மேல இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் படிச்சவங்க ஸ்கூலோட போயிட்டாங்க, காலேஜ் படிச்சவங்க காலேஜோட போயிட்டாங்க. ஆனா ஜல்லிக்கட்டுல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இன்னும் எங்க கூட கண்டினியூட்டியா தொடர்ந்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான உதவியும் எங்களுக்கு உணர்வுபூர்வமா அவன் வரான். எனக்கு தெரிஞ்ச குளிப்பறையில ஒரு வெளிவரட்டுக்கு போயிருந்தோம். வெளிவரட்டுக்கு போவதில் அங்கே யாருன்னே தெரியாது. மாடு தொலைஞ்சு போனோன்னா மாட்டை தேடி போகிறோம். அப்போக்கி யதார்த்தமாக ஒரு நபர் வந்தார். அவர் பேர் என்னன்னா தினேஷ் வந்து வீட்டில் சாப்பிடுங்கனாரு. அதுலேருந்து எங்களுக்கு பழக்கம். வேற ஒரு சொந்தம் அப்படியே அங்கே தங்க வச்சிட்டாரு. அடுத்த நாள் மாட்டை பிடிச்சி எங்கிட்ட கொடுத்தது தான் போனாரு. அப்படியே புள்ள இருக்குதுனே. இல்லை அதுதான் சொந்தம், யாருன்னே தெரியாத ஒருத்தர். ஒவ்வொரு சொந்தங்களும் அது ஆட்டோமேட்டிக்காக வருது. நாங்கள் தேடி யாரையும் போகல, மாட்டை தொலைச்சிட்டா அங்கே தேடி இருந்து தான் அவர் வந்து வீட்டில் சாப்பிடுங்கனாரு. அப்படியே பழக்கம் இன்னமும் அவர் நம்மளோட இருக்காரு. அதான் மாடை தேடி போன இடத்துல வாங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு சாப்பாடு போட்ட சொந்தம். ஆமாம், அது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. போன வாரம் கூட தம்பி எல்லாம் வந்தாரு, பார்த்து எல்லாத்தையும் அனுப்பி வச்சு தான் வந்தேன். வேற ஊர் வரட்டுக்கு போறோமா இல்ல குளிப்புற வரட்டுனா போயிடுவோம். வெள்ளலூர் நாடு அது அங்கெல்லாம் நிறைய ரசிகர் இருக்காங்க. நீங்க இப்ப நம்ம திருச்சியா இருக்கட்டும், நம்ம திருச்சி இல்லாமல் மற்ற மாவட்டங்களையும் சேர்த்து நம்ம திருச்சியும் சொல்லிடுவோம். நீங்கள் சிறப்பாக மிரண்ட ஊர்கள்னா இதெல்லாம் இந்த ஏரியாக்குள்ளே நடக்கக்கூடிய வேடிக்கைகள்லாம் நல்லபடியாக நடக்குது,
இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா எந்த ஏரியா எடுத்துக்காட்ட சொல்லி அதில் என்ன விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்கண்ணே? இல்லை அது மணப்பாறையை தான் சொல்லுவோம். மணப்பாறை வாய்ப்பே கிடையாது. மணப்பாறைக்காரங்க வந்து முன்னையெல்லாம் வந்து நைட்டே வந்து நாங்கள் மாட்டை பிடிச்சிக்கிட்டு நின்று விடிய 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 காத்திருந்து பனியிலையும் எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் போக இப்போ வந்து இந்த டோக்கன் சிஸ்டத்தை டோக்கனாகவே நடத்தி காமிச்ச ஊர்கள் தான் மணப்பாறை சரௌண்டிங் தான். அதில் மாற்றமே கிடையாது. மற்ற ஊர்கள்லாம் இருக்குது, ஆனால் அவங்க கண்டினியூட்டியாக எல்லா வேடிக்கையும் நடத்துகிறாங்களான்னு கிடையாது. இந்த வருஷம் நடத்துவாங்க, அடுத்த வருஷம் விட்டுறாங்க, இந்த வருஷம் நடத்துகிறாங்க விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வேடிக்கையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மணப்பாறையில் தான். மணப்பாறை தான். அதில் டோக்கன் படி டோக்கன் படி தான் நடத்துவாங்க. அரிபரி கிடையாது. இவர் என் மாமே மாடு, இது என் மச்சா மாடு அப்படின்னு இடையில கொண்டு போய் இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நம்மளாம் இப்போ நாங்களாம் எத்தனை மணிக்கு ஒரு எங்கள் டோக்கன் நம்பரை பார்ப்போம். இதை நம்பரே தம்பி 10 மணிக்கு கிளம்பலாம், 11 மணிக்கு கிளம்பலாம். 11 மணிக்கு தான் நாங்கள் இங்கேருந்து மாட்டே கிளப்போம். அப்போ என்ன ஆகுது, மாடு இங்கேருந்து நான் கிளப்பும் போதே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அது காலையில் 7 மணிக்கு தீனி வச்சான்னா அது கொஞ்சம் நேரம் செரிமானத்தோடு கரெக்டாகும். அதை கொண்டு போய் அடுத்த 1 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடுவேன். அது வந்து மணப்பாறை சரௌண்டிங் தான். சூப்பர்ண்ணே. அதே மாதிரி பிள்ளமநாயக்கம்பட்டி நல்லா பண்ணுவாங்க. திண்டுக்கல் பிள்ளமநாயக்கம்பட்டி சூப்பராக பண்ணுவாங்க. உலகம்பட்டி இப்போ திண்டுக்கல் உலகம்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அருமையான. இப்போ இந்த ஊர்லாம் சொல்லிட்டீங்க, மற்ற ஊர்களுக்கு இந்த ஊர்ல இருந்து என்ன எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் டோக்கன் கரெக்டாக கொடுங்க. அங்கே புறவாடியில் கமிட்டி ஆட்கள் இருந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி டோக்கன் படி 20 டோக்கன் 30 டோக்கன் 50 டோக்கன் அப்படி கூப்பிட்டு விட்டு முதல் வீடு மாடியில் நிற்கிறது இல்லை, 50 மாட்டில் நிற்கிறது இல்லை, கடைசி 700வது மாடு வருது பார்த்தீங்களா, அப்போ வரைக்கும் நீங்கள் நிற்கணும். அப்போ நின்னா தான் அந்த 700 மாடும் சிறப்பாக உங்களால் நடத்த முடியும். அதை விட்டுட்டு நான் வந்தேன் நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வச்சுட்டு போகாதீங்க. கமிட்டியாக இருந்து செயல்பட்டு அப்போ தான் வந்து எங்கள் ஊர் வேடிக்கை நாங்கள் சிறப்பாக நடத்தணும் அப்படின்ற ஒரு பேர் வரும். தயவுசெய்து இந்த மாட்டு புடியக்காரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அரசு அதிகாரிகள் ஒரு இன்சூரன்ஸை வந்து ஃப்ரீயாக பண்ணி விட சொல்லுங்கள். அரசு அதிகாரி? ஆமாம், அவங்க தானே கலெக்டர்கிட்ட பேசுவாங்க, கலெக்டருங்க தானே தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுவாங்க, அப்புறம் தானே அது முதலமைச்சர் பார்வைக்கு போகும். அரசு அதிகாரிகள் மக்கள் இவ்வளோ இது பண்ணுறாங்க, அவங்களோட கோரிக்கையாக இருக்குன்னு கோரிக்கையை சொல்லுங்கள். சொல்லக்கூடிய அதிகாரம் நம்மள்ட்ட இல்லை, மக்களை திரட்டுற அதிகாரம் இருக்குது. மக்களுடைய வில்லிங்னஸ் இதுன்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்கள். அப்போ தானே தலைமைக்கு வரைக்கும் போய் சேரும். கண்டிப்பாக அப்படி சொல்லி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்ல. இப்போ அவர் டோக்கன் வாங்கினா எவ்வளோ அவங்கள்ட்ட வாங்குறாங்க? 100 ரூபா ஒரு வேடிக்கைக்கு. இவர் குறைஞ்சபட்சம் 25 வாடிக்கு போகிறோன்னா 2500 ரூபா ஆகுது. ஏன் அதை இது பண்ணிட்டு அரசாங்கம் எவ்வளோ செலவினங்கள் பண்ணுது, எவ்வளோ விதத்தில் கொண்டு போகுது, இது எவ்வளோ வந்துட போகுது? 2 விஷயங்கள் அரசாங்கங்களுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறாங்க. தயவுசெய்து பேரிகார்டு நீங்கள் அரசாங்கத்துலேருந்து அந்த எந்த கமிட்டி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்களே போட்டு கொடுத்துருங்க. அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு கமிட்டி கேட்குறாங்களோ அதை வரைமுறைப்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய சுமை குறையும். 2வது அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, இவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் வாங்குறீங்க. இதையும் மட்டும் அரசாங்கம் எடுத்து நடத்துச்சுன்னா இன்னும் ஏழைப்பட்ட ஊர்கள், கடைநிலை ஊர்கள், ஏன்னா முன்னாடி நடந்த ஊர்கள் எல்லாம் 100% இப்போ நடக்குது. ஆமாம் 120, மீதி 80% போனதுக்கான காரணமே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, பேரிகார்டு அமௌண்ட்டு இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அது எங்கேயோ போயிடுது. அதனால் அவங்களால நடத்த முடியல. இது எங்களோட கோரிக்கை. நீங்கள் வீரர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வீரர்கள் ஏதாவது அடிபட்டு கிடந்து அப்படி எதுவும் கிடக்கும்போது முடியாத பட்சத்தில் நீங்கள் எதுவும் உதவிகள் பண்ணியிருக்கீங்களாண்ணே? ஏன் அதெல்லாம் அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டுருக்கீங்க? இல்லை, நான் கேட்பேனே. என்ன நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. அவங்க ஜிபே நம்பர் இதெல்லாம் போடுறாங்கல்ல. இப்போ நம்ம கருங்குளத்தில் கூட அந்த தம்பி பேர், ஆமாம் அவர் தம்பி, நம்ம இவர் மகன் அவர்லாம் இது பண்ணிட்டாரு. நான் தான் ரச்சமே விஜயோட தம்பி. நான் தான் பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, பேமெண்ட் இது பண்ணி கொடுத்தது. அந்த மதுரையில் ஒரு பையன் மாடு இதாகி கால் ரொம்ப இதாகி போயிடுச்சு. அதெல்லாம் ஜிபே அனுப்பி விட்டாங்க. அவங்களுக்கு நம்பர்லாம் பணம் போட்டுட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணி கொடுப்பேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வீரர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்போ வீரர்கள் அடிபட்டு கிடக்கும்போது எனக்கு என்ன கண்டிப்பாக அதை செஞ்சதுனால தான் நான் சொல்ல முடியும். நான் இவருக்கு செஞ்சேன்னு சொல்றது தப்பு, ஆனால் அப்படி செஞ்சிருக்கேன். அதான் செஞ்சிருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. செய்வோம், இனிமேலும் செய்வோம். சூப்பர்ண்ணே. கண்டிப்பாக அதை எப்படி விட முடியும்? ஆனால் கமிட்டிக்கு சப்போர்ட் வந்துட்டு அரசு அதிகாரிகள்னு சொல்லும் பொழுது அதில் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேருந்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து காவல்துறையும் வந்துடுறாங்க. நிச்சயமா. அப்போ காவல்துறையோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களாண்ணே? காவல்துறையோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். காவல்துறை இல்லைன்னா கிட்டத்தட்ட 700 மாட்டுக்காரவங்க, 300 புடியக்காரவங்க, பார்வையாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் முழு பாதுகாப்பே வந்து காவல்துறை. அதனால் காவல்துறை ஒத்துழைப்பு நமக்கு நிச்சயம் தேவை. அதே சமயத்தில் காவல்துறைக்கு நம்மளும் உதவியாக இருக்கணும்.
அதுலேயும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னா மட்டும்தான் நல்லது. அந்த இடத்துல நம்மளுடைய வீரர்கள் சில விஷயங்கள்லாம் நடந்துருது, அசம்பாவிதம் நடக்காமலாம் இல்லை, நடக்குது. அதை கொஞ்சம் அவங்கெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இவன் தப்பு செஞ்சவன் ஓடிடுவான், ஆனால் அடிப்படை அடுத்தவனாக இருப்பான். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் சில காவல்துறையெல்லாம் வார்த்தைகளே தவற விடுவாங்க. எங்களை வந்து மாட்டுக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாட்டுக்காரன்னு சொல்லட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் மைக்கில் 10 பேர் முன்னாடி அந்த மாட்டுக்காரன் யாரா இந்த மாட்டுக்காரன் யாரா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஊண்டிங்கான வார்த்தை. அவங்க வயசு கொஞ்சம் கூட இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஆள் வயசு கம்மி. மாட்டுக்காரேன்னு சொன்னால் மாட்டுக்காரரே அது நல்லா தான். மாட்டுக்காரர் எங்கிட்ட வாங்க, ஏப்பா இந்த மாடு சிவப்பு மாடு போச்சு வெள்ளை மாடு போச்சு அந்த யாருப்பா மாட்டுக்கார மாட்டை ஓட்டுப்பா போப்பா அப்படி சொன்னால் அது ஒரு வார்த்தை. மாட்டுக்காரா ஓட்டுறா போதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பேசினாங்க. நீங்கள் இப்போ அடாவடியா வர்ற இடத்துல அடாவடியா தானே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் அது மேக்சிமமே நீங்களே வர்ணையில் பாருங்களேன். அந்த மைக்கை வாங்கி போலீஸ்காரங்க பேசுகிற நீங்கள் புறவாடியில் வந்து பாருங்க அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. ஏதோ ஒரு பண்பான அதிகாரி இருப்பாங்க, ஒரு பண்பில்லாத அதிகாரி இருப்பாங்க. ஆனால் நிறைய அதிகாரிகள் அது மாதிரி இருக்காங்க. அதை கடைநிலையில் உள்ளவங்க, மேல்நிலையில் உள்ள அதிகாரிகள் கிடையாது. பிசி லெவலில் ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் அவன் அந்த மாதிரி ஆள்லாம் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் நான் ஜென்டலாக பேசினா நல்லாயிருக்கும். சூப்பர்ண்ணே. இந்த மேட்ரு மேக்ஸிமம் வர்ணையாளர் பக்கம் தான் இந்த விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ புறவாடியிலையும் இந்த ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க. ஆமாட்டே வந்து இன்னொரு அதிகாரியை பார்த்து ஒரு ஏதோ ஒரு துறை ரீதியாக அந்த துறை ரீதியாக இருக்கவன் அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? துறை ரீதியாக இருக்கவனே இங்கே வாங்க, அவன் ஒரு குடிநீர் வாரியா குடிநீர் வாரியாகிறா இங்கே வாடா அப்படின்னு நீ சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அதனால் அவனும் மனுஷன், நாங்கள் படிக்கலை தான். ஆனால் அதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்குல்ல. படிக்காம யாரும் மாடு வச்சிருக்கோம் எல்லாருமே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 டிகிரி முடிக்காம நம்ம லைசன்ஸ் வச்சிருக்கோம். ஆமாம், மினிமம் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம படிச்ச மினிமம் கல்வி தகுதியை தொட்டிருக்கோம். ஆமாம், அப்போ படித்தவங்க தான் எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க தான் மாடு வச்சிருக்காங்க. நம்ம மட்டும் டிகிரி முடிச்சோம்னு இல்லை. அப்போ அவங்களும் ஒரு வேலைக்கு தான் போகிறாங்க. மாடு வச்சிருந்தோன்னா உடனே மாட்டுக்காரன் அவன் மாடு தான் மேய்க்கிறாங்கிறது அவங்களா முடிவு பண்ணிட்டு நம்மள பேசுறது. ஓஹோ, இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வர்ணையாளர்கிட்ட இருந்து இப்போ மாடு வந்து வச்சிருக்கவங்க கவர்மெண்ட் வேலையில நிறைய பேர் இருக்காங்கல்ல. படிக்காதவங்க தான் மாடு பாய்ச்ச மாடு வச்சு ஓட்டுறாங்கன்னா கிடையாது. எவ்வளோ காவலர்கள் வச்சிருக்காங்க, காவலர்கள் வச்சிருக்காங்க, மேல் அதிகாரிகள் வச்சிருக்காங்க. இப்போ அதே எம்எல்ஏ மாடு எம்பி மாடு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க பேரை சொல்லிட்டு அந்த மாட்டோட ஒரு 50 பேர் போறாங்க. இதே நம்ம வேலை விவசாயி வந்து 2 பேத்துக்கு மேல உள்ள அலோடு கிடையாதுங்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்றாங்க. அந்த மாடு உள்ள இப்போ ஒரு அரசியல் மாடு உள்ள கட்டைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு யாரும் ஏதாவீங்க அந்த அளவுக்கு பேசுறாங்க. இது நல்ல மாடுன்னு எதை வச்சு சொல்றீங்க? வெளியில வந்து பாஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல மாடான்னு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. உள்ள வரங்காட்டியுமே அது நல்ல மாடு, அவங்க மாட்டை அலோவ் பண்ண வைப்பாங்க. மற்றவங்கள நான் மண்ணள்ளியா ஓட்டிட்டு வர்றாங்க, எல்லாரும் மாடு வளர்க்குறவங்க தான். அவங்க மட்டும்தான் மாடு வளர்க்குறாங்களா? உள்ள வந்தோடனே அவங்களுக்கு மட்டும் தனி அந்த மாதிரி ஏன் பண்றீங்க? எல்லார் மாடுமே பொதுவாக மாடு வெளியில வர விட்டே பாஞ்சிச்சுன்னா நல்ல மாடு, காயல்னா போக்கு மாடுன்னு சொல்லிடு. இனிமேலாவது கரெக்டாக மாடு வெளில வந்து விளையாட விட்டு அப்புறம் பரிசு ஏற்றணும். அவ்வளோதான். சூப்பர். நல்லது. இது வந்துட்டு கிராமங்களில் மற்ற இடங்கள்ல அதாவது வந்துட்டு நான் எங்கள் ஏரியாவே சொல்லிக்கிறேன், மணப்பாறையை கூட சொல்லிக்கிறேன். மணப்பாறையை பொறுத்த ஒரு 4-5 வாடி சொல்லலாம். மாடு வந்து வெளியில் விளையாடும் பொழுது ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு அண்டா அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பாங்க. அறிவிப்பு கொடுத்து வெளில வந்து சுற்ற ஆரம்பித்து விளையாட ஆரம்பிச்சு அப்படின்னாவே பரிசு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சைக்கிள் அப்படின்னு அறிவிப்பாங்க. அது இன்னும் ஒருத்தனை எவனா பறக்க விட்டுருச்சு அப்படின்னா இன்னொரு அண்டாவை எக்ஸ்ட்ரா போடுவாங்க, சைக்கிள் ப்ளஸ் அண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே போவாங்க. இது குறிப்பாக எடுத்துக்கிட்ட சொல்லணும்னா மணப்பாறை தீராம்பட்டின இந்த ஊரில் வந்துட்டு சில மாதிரிலாம் 6 பரிசு வரைக்கும் வாங்கியிருக்குது. விளையாட ஏற்றிக்கிட்டே இருப்பார் அவர், மைக்கு பேசுவார். அது இத்தனைக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுத்தக்கூடிய பேச்சாளர் கிடையாது. அந்த ஊரில் பேசக்கூடிய நபர் அவரே வந்துட்டு அடிச்சு நகர்த்துவார். பறக்க விட ஏற்றிக்கிட்டே இருப்பார். பின்னாடி பரிசு போடாதையா கம்மியாக இருந்தாலும் மாடு தரமான பீஸு மாட்டுக்கு பரிசை ஏற்று அப்படின்னு சொல்லி ஏற்றுவார். அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா திறமைக்கேற்ற பரிசு மாடு வாங்கிட்டு மாட்டுக்காரரும் சந்தோஷப்படுவார், புடியக்காரங்களும் அட்டம்ட்டு குறையாமல் அடிப்பாங்க அப்படிங்கும்போது. ஆமாம், நல்ல ஒரு விஷயம். ரைட். நானே மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன். இன்னொரு விஷயம், அந்த போலீஸ் அதாவது வந்துட்டு அரசு அதிகாரிகள் வந்துட்டு மாடுபிடி வீரர்கள்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி காவல்துறை இருக்காங்க. நான் புடியக்காரன்ட்டே கேட்டுக்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்குன்னு உங்களுடைய செக்கிங் பாயிண்ட்லையும் நீங்கள் உள்ளே வர்ற இடத்துலையும் வெளியில் பிடிச்சி முடிச்சுட்டு வெளியில் போகிற இடத்துலையும் எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க? கமிட்டியையும் சேர்த்து கேட்குறேன்.
அந்த இடத்துல 1-2 பேர் மரியாதை குறையா பேசுறாங்க. மரியாதை குறையான்னா அப்படின்னா வாடா போ அங்க உட்கார்றா அங்கிட்டு போடா அப்படி. உங்களோட வயசவங்க கூட வாடா போன்னு பேசுறாங்க. தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க பேசுறது வேற, ஒரு 50 பேருக்கு இடத்துல பேசுறது வேற. இல்லண்ணே இதுக்காக நீங்க இப்போ உட்காந்துருக்கீங்க, மொத்தமா உட்காந்துருக்கீங்க சார் 10ஆம் நம்பர் பண்ணி நீங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிட முடியும்? அப்படி சொல்லலங்கண்ணே, தம்பின்னு சொல்லலாம். தம்பி எல்லாம் அங்கிட்டு போங்கப்பா, எல்லாம் எந்திரிங்க போங்கடா அங்கிட்டு போங்க அப்படின்னா அது டேய் தம்பி இங்க வாடா அப்படி சொன்னா ஒரு மரியாதையா தெரியும். எந்திரிங்கடா எல்லாம் போங்கடா அப்படின்னா அது என்ன தெரியும். அதுக்காண்டி சொல்றேன் உங்கள்கிட்ட. ஓ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அந்த இடத்துல. அந்த டாக்டர் செக்அப்ல உட்காந்து பண்ணின்னு வாங்குறப்ப அது மாதிரி விஷயம் நடக்குது. ஹியூமன் பீயிங்ன்றது என்ன? ஓ அப்படி வரீங்களாண்ணே, ரைட்டு. சரி 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 அதை சொல்றோம். அப்புறம் உள்ள போறோம், மாடு பிடிக்கிறாங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அந்த இது ஒரு இதுதான் காவல்துறை இது மாதிரி பண்றாங்க. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் உள்ள ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன அதுன்னு கேட்காமல அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து சும்மா ஒரு 10 பேருக்குள்ள பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டைனாலும் வந்தோடனே பிரிச்சு விட்டு என்னெல்லாம் சொல்றாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சண்டை போடுறீங்க நீங்க? உங்களை பிரிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கானே. நீங்க இப்ப அடிச்சு கிடக்குறீங்க, நீங்க வந்துட்டு தம்பி ஒதுங்கடா, தம்பி இங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க அந்த இந்த ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம நீங்க சண்டை போடும் பொழுது தானே அவங்க அடுத்த கட்ட நிலைக்கு இறங்குறாங்க. அதுக்குன்னு அடிக்கலாமானே? அவ்வளோ பெரிய மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி ஒரு மாடுபிடி வீரர் அடிக்கிறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன். மாடுபிடி வீரர் அடிக்கிறது ரொம்ப தவறுன்னு சொல்கிறேன். தப்பு செஞ்சது யாருன்னு சொல்லி உள்ள என்ட்ரி ஆகும்போது கேட்கலாம். நீங்கள் கேட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி ஒன்று உள்ள அனுப்பலாமா மாடு பிடிக்க, இல்லை நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு நீங்கள் வெளில போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாலும் சந்தோஷம் தான். அது அடிக்கக்கூடாதுல்ல. அவ்வளோ பெரிய மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அடிக்கிறோமோ அடிச்சா தப்பு. அது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் மாட்டுப்பிடி வீரர்கள் அரசதியாருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியாக தான் மரியாதை கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் மாடுபிடி வீரர்கள் தப்பு பண்றதுனால அது ஒரு இதா ஆகுது. டோட்டல் வீரர்களை தப்பு பண்றாங்க. ஏதோ ஒரு அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு கிடையாது. ஒருத்தவங்க 2 பேர் சும்மா சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மாட்டுக்காரங்க மாடு பிடிச்சிட்டா வந்து என்ன மாடை பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அங்கே சண்டே ஆகுது, அவ்வளவுதான். அது மாதிரி மாடு புடிமாடா இருந்தால் மாட்டுக்கு வரவங்க ஏத்துக்கிட்டு போயிடணும். என்னை பொறுத்தவரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். அது சண்டை போடுறதோ அங்கே போய் ஒரு மாடுபிடி பனியனை பிடிச்சி இழுத்து அடிக்கிறதோ ரொம்ப தப்புன்னு சொல்றேன். இது வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமுமா என்னுடைய இளைஞர்கள், உங்களை நம்பி தான் நானும். நம்ம எல்லாரும் இன்னும் இந்த எப்படி ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து நம்ம இது பண்ணி வந்தோமோ அது மாதிரி இன்னும் ஆண்டாண்டுகள் நம்மளுடைய பின்னொரு வரவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரலாறாக நம்ம அமையணும். அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி. இன்னும் நீங்கள் எல்லாமே கொடுப்பீங்க என்று நான் நம்பியிருக்கேன். அதை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க 2025 ஜல்லிக்கட்டு வாங்க, எல்லாம் களத்தில் சந்திப்போம். சூப்பராக காய்க்காமிங்கய்யா.